ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய், உங்கள் வீட்டில் லெமன் இருந்துச்சுன்னா ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளி ஊற வச்சு அந்த தண்ணியோடைய இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அதுலேயே இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பானி வேணுமோ உங்களுக்கு தேவைக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு போதுமா அப்படின்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பானி ரெடி. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்படி மசிச்சுக்கோங்க. நல்லா ஸ்பூன்லேயே வச்சு மசிச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ சேர்க்க வேண்டியது சேர்த்துக்கலாம். ஆனியன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆனியன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்குன்னு நான் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா, வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கோடு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து பூரி பொரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும், பற்றி அப்படியே கருப்பாயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அது பொரிஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே திரும்பிடும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூரியை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னும் 3 பூரி பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் பொரிச்சுக்கோங்க. வீட்டிலே செஞ்சு கொடுத்தா தான் அது ஹெல்த்து. குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றா இருந்தாலும் சரி. ரோட்டில் எவ்வளோ இதாக செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னா வீட்டிலே இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.